இந்த T20 11 தான். நீங்க எப்படி பாக்குறீங்க இந்த 11? இது ஒரு பேலன்ஸ் 11 தான் நான் பாக்குறேன். இன்னைக்கு ஆடின மேட்ச தான் வந்து எனக்கு தெரிஞ்சு சண்டே இந்தியா பாகிஸ்தானுக்கான ஒரு ஒத்திகை மாதிரி தான் இருந்தது. ஸோ இதுல வந்து எதுவும் எக்ஸ்பெரிமெண்ட் எதுவும் பண்ணல. இதே லைனப் வச்சு தான் போக போறாங்க. அப்படின்னு சொல்லி தான் நம்ம இதுல எதிர்பார்க்கலாம். ஓகே சார். இப்போ என்ன நம்ம கேள்வினா, அடுத்த வருஷம் வந்து நமக்கு T20 வேர்ல்ட் கப் இருக்கு. ஸோ அந்த வேர்ல்ட் கப்புக்கான முழுக்க இந்த ஸ்குவாடோட தான் போறாங்கன்னு தோணுதா உங்களுக்கு? சரி, அதாவது வந்து ஒரு ஸ்குவாடு வச்சு இந்த ஸ்குவாடு தான் போவாங்க அப்படின்னு நம்ம எதுவுமே எதிர்பார்க்க முடியாது. நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஒரு ஐபிஎல் போட்டியே எடுத்துக்கோங்க. ஏன்னா இன்னைக்கு நான் ஏன் ஐபிஎல் பத்தி பேசுறேன்னா, ஐபிஎல் தான் வந்து ஒரு பெஞ்ச் மார்க்கா இருக்கு. T20 போட்டிகள், அதாவது உலக கோப்பையா இருக்கட்டும், இல்லாட்டி ஒரு பைலேட்டரல் சீரீஸா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே வந்து ஐபிஎல் பர்ஃபார்மன்ஸ் தான். ஏன் இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஈவன் ஐபிஎல் பர்ஃபார்மன்ஸ் வச்சு டெஸ்ட் டீம் ஆடுறாங்க. அதுதான் வந்து உண்மை. அதுதான் வந்து நம்ம வந்து பிராக்டிக்கலா அதை அக்செப்ட் பண்ணி ஆகணும். சரிங்களா? ஒரு ஒரு தமிழனா இருந்து ஒரு தமிழ்நாட்டு வீரர் சாய் சுதர்ஷன் ஆடுறது எனக்கு வந்து கொஞ்சம் வந்து ஒரு உற்சாகமா இருந்ததுன்னு நான் சொல்லுவேன். சரிங்களா? அந்த டெஸ்ட் போட்டியில. ஆனா இன்னொரு ஒரு தமிழ் வீரர், தமிழ் பேசும் வீரர், அதாவது முழுக்க தமிழ்நாட்டு ஆளு கிடையாது. அவர் அபிமன்யு ஈஸ்வரன். அப்பா வந்து தமிழர், அம்மா பஞ்சாபி. அவர் வந்து நிறைய கிரிக்கெட் ஆடினது டெல்லியிலயும் கொல்கத்தாலையும். சரிங்களா? வெஸ்ட் பெங்கால் டீமுக்கு ஆடினாரு. பாருங்க 3 வருஷம் உட்காந்துட்டே தான் இருக்காரு. இன்னும் ஒரு மேட்ச் அவருக்கு கிடைக்கல. சோ அதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, ஐபிஎல் பர்ஃபார்மன்ஸ் பேசப்படும்.